வணக்கம் எல்லாருக்கும். மறுபடியும் இன்னொரு பதிவு மூலம் சந்திக்கிற மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், உலக அரசியல் கொஞ்சம் பார்ப்போம். அந்த உலக அரசியலில் எங்களை எப்படி முட்டாளாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குட்டியாக பார்ப்போம் இன்றைக்கி. அதாவது இன்றைக்கி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்போ அடிக்க போகிறோம், எப்போ பிடிக்க போகிறோம்ன்ற மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. அதுலேயும் நாங்கள் டெமோக்ராட்டியாக எல்லாத்தையும் செய்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தைங்க அழைச்சி, அந்த பேச்சுவார்த்தையில் ஏதாச்சும் ஒரு முடிவு காணலுமான்ற மாதிரி உலகத்துக்கு ஒரு படம் ஒன்று காட்டுறாங்க. இவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிவிட்டு அவங்கள அடிக்கிறதுக்கு டிசைட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அவங்களால ஈரானால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில டிசிஷன் எடுக்க சொல்லுவாங்க. ஈரான் அதுக்கு ஒத்துக்கொள்ளாது. அதுக்கு பிறகு அவங்க சொல்லுவாங்க நாங்கள் டெமோக்ராட்டியாக தான் போனோம், டெமோக்ராட்டியில் அவர் கேட்க இல்லை, அதனால் நாங்கள் ஈரானுக்கு அடிச்சேன்னு சொல்லுவேன். ஆனால் பிளான் ஆல்ரெடி இவங்க பண்ணிட்டாங்க. நாங்களுக்கு அடிச்சே தீர்வுண்டு 4-5 கப்பலை கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க, ஆயுதங்களை கொண்டு இறக்கியிருக்காங்க. மிடில் ஈஸ்ட் நாட்டில் எல்லாம் கட்டாரம் நடுவில் நின்று மத்தியசம் பண்ணி கொண்டிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை எப்படி நடக்குன்னு சொன்னால், ஏதோ 2 விரோதிகள் இது மாதிரி நடுவில் கட்டாரம் இன்னும் 2-3 நாடுகள் நின்றுக்கிட்டு, ஓமானில் நின்று கொண்டு இவங்கள் அமெரிக்காவும் ஈரானும் நேராக பேசிக்கொள்ள மாட்டாங்க. அதாவது ஒரு ரூமுக்கு போவாங்க. அவங்களோட யார் கத்தாரி டெலிகேட்ஸ், ஓமான் டெலிகேட்ஸ் எல்லாம் இருப்பினும் அவங்களோட பிரச்சனையை அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அவங்க மறுபடி அமெரிக்காவை கூப்பிட்டு இவங்களை இப்படி சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க இப்படி இவங்க போயிட்டு ஈரான் இப்படி சொன்னு சொல்லுவாங்க. இது என்ன சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி. அதாவது 2 நாட்டுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் நேராக நின்று கழிச்சிட்டு போக வேண்டியது தானே. அதை செய்ய மாட்டாங்க. நடுவில் நின்று மத்தியசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு நாட்டை வச்சு கதைப்பாங்க. ஆனால் நான் எப்பயும் பார்த்துருக்கேன், இது ஒரு பேட்டர்ன் எப்படி நடக்கும்னு சொன்னால், இப்போ ஈராக்குக்கு அடிக்க போனதாக இருக்கட்டும், இல்லாட்டி லிபியாவுக்கு அடிக்க போனதாக இருக்கட்டும், இவங்களை எப்படின்னா ஒரு சூப்பராக ஒரு பிம்பம் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ அதாவது எல்லாத்துக்கும் அவர் ஒரு இப்போ சதாம் ஹுசேனையோ இல்லாட்டி லிபியன் பிரசிடென்ட்டே அவர் ஒரு ஈவல் டிக்டேட்டர் மாதிரி முதல்ல கதைக்க துவங்கிடுவாங்க. கதைக்க துவங்கி அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அதை மீடியா மூலமாக மக்கள் மனசில் பதிவு வைப்பாங்க. மீடியா நீங்கள் திறக்கிற நேரம் எல்லாம் கூவுண்டு கூவும் எப்படின்னு சொன்னால், அந்த அநியாயம் செஞ்சு போட்டார், இந்த அநியாயம் செஞ்சு போட்டாருன்னு சொல்லிட்டு மீடியா கத்திக்கொண்டே இருக்கும். அதாவது ஒரு இனத்துக்கு எதிராக துரோகம் செஞ்சிட்டாரு, இல்லை ஒரு இன அழிப்பு செய்கிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லி கூவிக்கொண்டே இருக்கும். அதாவது மெயினாக ஆக்கள் மண்டையை கழுவுற வேலையை மீடியா திறந்த நேரம் எல்லாம் செஞ்சு கொடுக்கும். அந்த ஆளோட ஃபோட்டோவை போட்டு இவர் அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் எப்போ ஒரு சண்டையை கொண்டு வருவாங்கன்னு சொன்னால், அவங்களோட எலெக்ஷன் டைம் வந்திருக்கணும். எலெக்ஷன் டைமில் தோக்க போகிறோம், அப்படி ஏதாச்சும் ஒன்று நடக்க போகிறது இருக்கணும். அப்படி இல்லாட்டி இப்போ ஃபைனான்சியல் கிரைஸ் ஒன்று வரப்போகுது, அதை மறைக்கிறதுக்காகவும், இல்லாட்டி அரசாங்கத்துக்கோ இல்லை அரசாங்கத்தை சார்ந்த நபர்களுக்கோ கெட்ட பேர் வரும். இப்போ கிட்ட பார்த்தான்னு சொன்னால், இப்போ எஃப்ஸ்டீன் ஃபைல் வந்திருக்கு, அதில் பல தலைவர்கள்ன்ற இதெல்லாம் வெளியே வந்திருக்கு. இவங்க இதை மறைக்கிறதுக்காக ஒரு யுத்தத்தையே உருவாக்குவாங்க. அப்போ அவங்களோட கான்சன்ட்ரேஷன்லாம் இதை மறந்து அந்த யுத்தம் பக்கம் போயிடும். அந்த யுத்தத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் என்ன நடக்குது, அதில் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கொண்டே இருப்பீங்க. இவங்களோட மெயின் டார்கெட் உங்களோட மண்டையை கழுவி உங்களோட சம்மதத்தோடு தான் நான் இங்கே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று செய்வாங்க. எல்லா சண்டைக்கு முதல்லையும் ஆக்களும் இப்போ எப்படின்னா சும்மா ஒரு மனிதர் சாகரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்கள வில்லனா காட்டினான்னு சொன்னால், நீங்கள் இவனுக்கு அடிச்சிங்கள் தானே, அதனால தான் உங்களுக்கு இந்த நிலைமை. அதை ஒரு மக்கள் மண்டையில் கொண்டு போயிட்டு ஒரு நார்மலைஸ் பண்ணிடுவாங்க. அவங்க சாகிறது சரிதான்ன்ற மாதிரி ஆக்கிடுவாங்க. அதுக்கு பிறகு மக்களும் உலக மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள, ஓகே நீ இப்படி செஞ்சதால தான் உனக்கு அடி விழுந்திருக்கு, அதனால தான் நீங்கள் சாகுறீங்க. அப்போ நீங்கள் முதல்ல சொன்னால், நாங்கள் சொன்ன மாதிரி கேட்டிருந்தோன்னு சொன்னால் இப்படி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு மண்டை கழுவல் ஒன்று செஞ்சு கொண்டே இருப்பாங்க. நாங்கள் இப்போ இதுலேயும் கொஞ்சம் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்களா, அவங்கள இதுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவாங்க, இப்படி செய்யாதீங்க, அது சரியில்லை, இது போலன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு இவங்கள ஒரு பட்டம் கொடுப்பாங்க. எப்படி தெரியுமா, நீ ஒரு தேச துரோகி, அதனால தான் இப்படி கதைக்கிறாய். அதாவது ஒரு நல்ல மனுஷன், நடுநிலைமையான மனுஷன் ஒன்று இருந்துன்னு சொன்னால் அவர் எப்படி அடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. அவருக்கு ஒரு தேச துரோகி பட்டத்தை கொடுத்துன்னு சொன்னால் நிறைய பேர்
அந்த அந்த இதுக்குள்ள உள்ள வர பயப்படுவாங்க. தேச துரோகி பட்டம் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தேச துரோகியில் இன்னொரு ஓர் வந்து ஆக்கள் சாகக்கூடாது அப்படி இப்படின்னு நினைக்கிற ஆக்கள் தான் வந்து. இப்போ அதே மாதிரி தான் இப்போ ஈரான்லையும் ஒரு விஷயம் கிரியேட் பண்ணானுங்க அப்படின்னு சொன்னால், மக்கள் ரயட்ஸை உள்ளுக்குள்ளால கிரியேட் பண்ணி விட்டுட்டு அமெரிக்கன் சிஐஏ மொசாட் எல்லாம் சேர்ந்து செஞ்ச வேலை தான் வந்து அவங்களுக்குள்ளே பொருளாதார தடையை போட்டு அவங்களோட காசை கீழே இறக்க வச்சு மக்களுக்கு ஒரு ரயட்ஸை உருவாக்குனாங்க. அதுக்குள்ள அந்த ரயட்ஸ் உருவாகினத்தோட என்ன நடந்துன்னு சொன்னால், இப்போ இவங்களுக்கு அடுத்த அவங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஈரானிய அரசாங்கம் வந்து பல முயற்சிகள் எடுத்தது. அதில் நிறைய பேர் செத்து போனாங்க. நான் ஈரான் அரசாங்கம் செஞ்சது கம்ப்ளீட்டாக சரின்னு சொல்ல வர இல்லை. ஆனால் ஒரு ரயட்ஸ் ஒரு நாடு முழுக்க பரவி கொண்டு போகுதுன்னு சொன்னால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நாடாக அதுகள் பல முயற்சிகள் எடுக்கும். அந்த முயற்சியில் இறங்கினது தான் ஈரான். அப்போ ஈரானுக்கு வந்து ஈரான் ஆமிக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்க ரயட்ஸ் பண்ணவங்களுக்கு இங்கே ஆயுதம் கிடைச்சிது. ஈரான் ஆமிக்கு சுடத்தவங்க நாங்கள். இப்போ ஒரு ஆமிக்கு சுட்டோன்னு சொன்னால் திருப்பி சுடாமல் இருக்க மாட்டேன். இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கொண்டு சொன்னால் ஒரு சின்ன கார் கேஸ்லேயே நிப்பாட்டாமல் போனால் கூட டப்புன்னு கண்ணெடுத்து சுட்டுருவானுங்க. அங்கே வந்து டெமோக்ராட்டி அதை பற்றி கேட்க மாட்டேன். இது வந்து ஓகே இது டேஞ்சராக இருந்தது, எங்களுக்கு ஒரு மத்தாக்களுக்கு ஒரு இது வரும், அதாவது வந்து துன்பம் விளைவிக்க போகிறான்ற இதில் நாங்கள் சுட்டு கொண்டோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அங்கேயும் அமெரிக்காலையும் வந்து போராட்டங்கள் நடக்கும் நேரம் வந்து அங்கே அவங்க கையாளுற முறை வந்து வெரி பேடாக தான் இருக்குது. அங்கே எதுவும் பெருசாக டெமோக்ராட்டியாக கையாள மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு இந்த உலகத்துக்கு பிழையா தெரியாது. அது அப்படியே ஒரு மூடி மறைச்சி அந்த மீடியா ஒரு நல்ல வேலை செய்யும். அவங்களோட மெயின் மீடியா இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் மறைச்சி, இல்லை இவர் இப்படி செஞ்சதால தான் இப்படி நடந்தது, நாங்கள் என்ன சொல்கிறேன் இப்போ இந்த ஆக்களை எல்லாம் பிடிச்சி அனுப்புறது, கிட்டத்தட்ட யார் எவருன்னு தெரியாமல் ஆக்களை ஹேண்டில் பண்ணுறது, இந்த ஐஸ் ஏஜென்ட் எல்லாம் வந்து ரியலி பேடாக தான் போகுது. பட் அதெல்லாம் ஒரு பேடுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு அரசாங்கம் கவுக்க நினச்சிட்டு அந்த அரசாங்கத்துக்குள்ள மக்கள் போராடுற மக்களை அரசாங்கம் வந்து நிப்பாட்டுன்னு சொன்னால் இவங்க என்ன செய்வாங்க, இல்லை நீ நிப்பாட்ட விடக்கூடாது, இந்த போராட்டம் நடந்தே தீரணும். போராட்டம் நடக்கிறது அமைதியான வழியில் போராட்டம் நடந்தால் பிரச்சனை இல்லை. அங்கே போராட்டம் நடந்ததெல்லாம் அமைதியான வழியில் நடக்க இல்லை. கிட்டத்தட்ட ஒரு நாட்டையே பிடிக்கிற அளவுக்கு, அது மட்டும் இல்லை எத்தனை இராணுவ ஜனர்கள் எல்லாம் வச்சு கொல்ற அளவுக்கு தான், வெடி வச்சு கொல்ற அளவுக்கு தான் வந்துச்சு. ஆயுதம் கையில் ஏறிடுச்சு. அப்போ இவங்களுக்கு மேலும் வந்து அந்த பிரச்சனையை வந்து அப்படியே பூதாகரமாக்கி அதுக்கு நாங்கள் வந்து ஈரானிய மக்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்களோட வேலையை அடிக்கிறதுக்கான ஒரு ஈரானுக்கு அடித்தா தப்பில்லை என்று சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பேச்சுவார்த்தைன்ற பேரில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கு. அந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த பேச்சுவார்த்தையில் இவங்க என்ன செய்வாங்க வந்து என்ரிச்மெண்ட் பண்ண யுரேனியத்தை எங்களோட நாட்டுக்கு தாங்க, இல்லாட்டி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஏதாச்சும் ஒன்று கொடுங்கன்னு சொல்லி ஈரான் ஒரு காலமும் அதை ஒத்துக்கொள்ளாது. ஈரான் சொல்லுது வந்து, நான் இப்போ உனக்கு யுரேனியம் என்ரிச் பண்ண முடியும்னு சொன்னால் எனக்கும் என்னோட மக்களோட எலக்ட்ரிசிட்டி தேவைக்கோ அதுக்கு எதுக்கோ நானும் என்ரிச் பண்ணுறேன்னு சொல்லுது. மேபி அது எலக்ட்ரிசிட்டி தேவையை தாண்டி அவங்களோட நாட்டு ப்ரொடெக்ஷனுக்காக கூட இருக்கலாம். ஸோ இந்த உலக நாட்டில் எத்தனையோ நாடுகள் எல்லாம் என்ன சொல்ல யுரேனியம் வச்சு அணு ஆயுதம்லாம் வச்சிருக்கு. ஆனால் இதே வந்து ஈரான் செஞ்சால் நீ செய்யக்கூடாது, இது தப்பு. அடுத்தது இவங்க வந்து வைக்கிற கோரிக்கை என்ன, பலஸ்டிக் மிசைல்ஸ் ஒன்றும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. அப்போ பலஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கக்கூடாது, கனரக ஆயுதங்கள் இருக்கக்கூடாது, அப்படி எல்லாத்தையும் வந்து நீங்கள் தடை போட்டு இது செஞ்சு நிப்பாட்டினு சொன்னால் அவனோட நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை. ஈஸியாக வந்து இஸ்ரேல் வந்து கண்ணை பொத்தி விட்டு அடிச்சுட்டு போயிடும். இல்லை அமெரிக்காவை பக்கத்து நாடுகளில் யாரும் அடிக்கும். ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு தேவைன்னு சொன்னால் அவங்களோட ஆயுத பலமும் இராணுவ பலமும் மிக முக்கியம். இப்போ இந்தியாவுக்கும் அது நடந்தது. என்னென்னு சொன்னால் இந்தியா வந்து அணு ஆயுதம் சோதனை நடத்த போனால் இந்தியாவுக்கும் பல தடங்கள் எல்லாம் வந்தது. அந்த நேரம் அப்துல் கலாம் ஐயா இருந்து சரி வா என்னத்தை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் கூடவே நின்று அந்த நேரம் அந்த அரசியல்வாதிகளோடு சேர்ந்து அப்போ அதை வந்து செஞ்சு முடிச்சிடும். இன்றைக்கு இந்தியா வந்து பல ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருக்கு, பல நாடுகளுக்கு விற்கிது. பிரம்மோஸ் ஏவுகணையிலேருந்து தேஜாஸ் ஃப்ளைட்லேருந்து எல்லாமே இந்தியா ஒரு வேறு லெவலுக்கு போயிட்டுது. இப்போ இவங்களால இந்தியாவை தடை செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதே நேரம் வந்து அமெரிக்கா வந்து அணு ஆயுதத்தை பாகிஸ்தானுக்கு முதல்ல கொடுத்துட்டு, இப்போ இந்தியா ஒரு டெமோக்ராட் நாடு, அது எவ்வளோ பெரிய நாடு பாகிஸ்தானை விட, அவங்களுக்கு எதிராக அணு ஆயுதத்தை நீ அங்கே கொண்டு போய் கொடுத்தா அது சரின்னு சொல்லலாம்னு சொன்னால் இந்தியா தயாரித்தா அது பிழையாகிடுது. இதே நிலைமை தான் ஈரானுக்கும். இன்றைக்கு ஈரானை வந்து எப்படியாச்சும் அடிச்சே தீரணுன்றது இஸ்ரேலோட பிளான். இஸ்ரேலில் உள்ள நிறைய ஆக்கள் தான் வந்து அமெரிக்கன் செனட்டில் இருக்காங்க.
இஸ்ரேலி தான் நிறைய இருக்காங்க, டபுள் சிட்டிசன் டியூல் சிட்டிசன் வச்சுருக்காங்க. இப்போ இவங்களும் பார்ப்பாங்க வந்து ஓகே நாளைக்கு எங்களோட இஸ்ரேலுக்கு எதுவும் நடக்காமல் நாங்கள் கூட இருந்து பாதுகாக்கிறது தான் எங்களோட வேலை. ஸோ இது ஈரானுக்கு கட்டாயமாக அடிக்கத்தான் போகிறாங்க. அதுவும் வந்து அந்த டைம் எடுக்கிறாங்க எப்படின்னு சொன்னால் ஓகே அவங்களோட பொசிஷன் எல்லாம் செட் பண்ணிவிட்டு இப்போ நான் கொடுக்குறாங்க வந்து ஓகே நாங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரோம், நாங்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் அடிக்க மாட்டோம், இல்லாட்டி உங்களுக்கு அடிக்க போகிறோம். இவன் மெயினாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் லிபியாலேயோ என்ன ஈராக்லேயோ செஞ்ச மாதிரி அந்த தலைவரை தூக்கி தலைவரை ஏதாச்சும் ஒரு இது செஞ்சு கொண்டு போட்டுருவாங்க, இல்லாட்டி எங்கள் தெரி நாடு கடத்திடுவாங்க, என்ன சரி ஒன்று நடக்கும். ஸோ இவங்க தலைவரை டார்கெட் பண்ணி ரெஜிம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ரெஜிம் சேஞ்ச் பண்ணி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டான ஒரு ஆளை கொண்டு அதில் அந்த ரெஜிமில் வைப்பாங்க. பிறகு சொல்லுவாங்க வந்து ஓகே பார்த்தீங்க தானே நாங்கள் வந்து அந்த ஈரான் மக்களுக்கு ஒரு ஃப்ரீடமாக எடுத்து கொடுத்துருண்டு. ஃப்ரீடம் எடுத்து கொடுத்த நாடுகள்லாம் இன்றைக்கி பாருங்கள், இவங்க அங்கே போய் அடித்தாங்க இங்கே போய் அடித்தாங்க. இப்போ பேசிக்கலாக 2 நாட்டை எடுத்தால் கூட எங்கள் ஈராக்கையும் அது லிபியா ஆப்கானிஸ்தான் இவங்க இந்த நாட்டுக்கெல்லாம் போனாங்க. அந்த நாடு இருந்ததை விட இந்த இந்தியாண்ட நிலைமை அது பேடாக தான் இருக்குது. ஸோ இவங்க டெமோக்ராட்டின்னு ஒரு 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 போர்வையில் இவங்க வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிட்டு தங்களுக்கு தேவையான காரியங்களை நடத்தி கொண்டே இருக்காங்க. இதே ஒரு நாட்டில் வளம் இல்லைன்னு சொன்னால் அங்கெல்லாம் போயிட்டு இந்த டெமோக்ராட்டியில் நடக்குது, ஒரு டிக்டேட்டர் இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு எல்லாம் செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு எங்கே ஒரு வளம் இல்லை இருக்க நாடோ அதுக்குள்ளே தான் போவாங்க. அதுவும் வந்து அந்த வளம் உள்ள நாடு இவங்களோட சேர்ந்து பயணிக்குதா இருந்தேன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கு சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஒமான் இந்த நாடுகள் எல்லாம் வந்து அமெரிக்கா சொல்கிறபடி அவங்களோட கையில் இருக்குது, இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சொல்கிறத கேட்டுக்கொண்டு அவங்களுக்கு ஏற்றபடி நடந்து கொண்டிருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு எப்பயுமே தடையாக இருக்க மாட்டாங்க. எப்போ இவங்களுக்குண்டு இப்போ லிபியன் பிரசிடென்ட் மாதிரி நாங்கள் ஒரு ஆஃப்ரிக்கன் காசை உருவாக்கணும், ஆஃப்ரிக்காவை வளமைப்படுத்தணும் சொல்லி ஒருத்தர் எப்போ வர்றாரோ இவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னு சொன்னால் இவங்க வந்து சொல்லுவாங்க ஓகே எங்களோட டொலர்ஸை வெளுத்த பார்க்குறியா, நாங்கள் சொல்கிறது கேட்காம நீ ஒரு கண்ட்ரிஸோடு சேர்ந்து கொண்டு ஆஃப்ரிக்காவை முன்னேற்ற பார்க்குறியா. இவங்களுக்கு இந்த ஏழ்மையான நாடுகள் ஏழ்மையாக இருந்தால் தான் அங்கேருந்து சுரண்ட முடியும். அதை ஒருத்தர் புதுசாக்கி ஏதாச்சும் ஒன்று கொண்டு வரான்னு சொன்னால் அதை விட மாட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ எங்கள் பர்கினோ ஃபேசோவில் வந்து இப்ராஹிம் தாவூர் என்ற ஒருத்தர் அவன் வந்து அந்த நாட்டை இப்போதைக்கு அந்த பிரெஞ்சு ஆர்மியெல்லாம் அடித்து விளத்தி போட்டுட்டு ஓடுங்கடா அவங்களோட ஊருக்கு எங்களோட நாட்டு சொத்து எனக்கு தான் சொல்லிட்டு அவர் அவனோட நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறார். ஆனால் இது இவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னு சொன்னால் இவங்கள் அங்கே இருந்து கோல்ட் மைனில் உள்ள எல்லாத்தையும் மினரல்ஸ் அது இதெல்லாம் அங்கேருந்து ஏற்றி கொண்டே இருந்தவங்க இவங்களுக்கு. ஸோ இது வந்து தடப்பட்டு போச்சு. தடப்பட்டால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு வந்து ஓகே நான் சொல்கிறத கேட்க இல்லை. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இப்ராஹிம் தாயூரை வந்து கொல்றதுக்கு பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. அவருக்கு எத்தனையோ தடவை த்ரெட் வந்து இல்லாட்டி என்ன சொல்கிற அவரை கொல்ல ட்ரை பண்ணாங்க. அப்போ இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கு. அவரும் வந்து ஏதோ லக்கி ஒரு கட்டத்தில் அவர் வந்து தப்பிச்சு கொண்டே இருக்கார் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கிட்டு. ஸோ இதில் முக்கியமான இது என்னென்னு சொன்னால் இப்போ இந்த மாதிரி வெஸ்டர்ன் நாடுகள் வந்து இல்லாமல் பார்க்குற நாடுகளுக்கு ரஷ்யாவும் சைனாவும் வந்து உதவி செய்யும். ரஷ்யாவும் சைனாவும் வந்து இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்ணும் எல்லாம் செய்யும். ஸோ அவங்களுக்கு வெஸ்டர்ன் நாட்டை எதுக்குற நாடு அவங்களுக்கு தேவை ஆஃப்ரிக்காவுக்குள்ளே, இல்லாட்டி வேற எங்கேண்டாலும் ரஷ்யாவும் சைனாவும் அதை செய்யும். ஏன்னு சொன்னால் இப்போ யார் நீங்கள் எங்களுக்கு எதிராக ஒரு விஷயம் செய்ய சொல்ல நாங்களும் உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு விஷயம் செய்வோன்னு தான் சொல்லுவாங்க. ரைட். இதுதான் வந்து இந்த உலக அரசியலில் நடந்து கொண்டே இருக்குது. அதாவது வந்து எங்களை வந்து நம்ப வச்சு, அதாவது வந்து இவங்க ஒரு பேடானால் இல்லாட்டி ஒரு கெட்டால் இவருக்கு இருக்கக்கூடாது, இவர் இந்த உலகத்துக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நம்ப வைக்கிற ஒரு கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கு. அதையும் நம்பி எங்களில் நிறைய பேர் நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் கண்மூடித்தனமா. ஐ ஹோப் நாங்கள் ஒரு விஷயத்தை டிவியில் காட்டுற நேரமோ இல்லாட்டி மீடியாவில் பேப்பரில் வாசிக்கிற நேரமோ இதுக்கு பின்னால் என்ன இருக்குன்ற ஒரு விஷயத்தை எப்பயுமே வந்து தேடி பார்க்குறது வந்து ஒரு நல்ல விஷயம்னு எனக்கு தோணுது. நான் இப்பயும் அப்படித்தான். எனக்கு வந்து நான் இப்போ ரொம்ப காலமாக இந்த அரசியல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறதால எனக்கு வந்து தெரியுது ஓகே இப்போ ஏன் இதை இப்போ இப்படி செய்கிறாங்க, இதுக்குள்ள பின்னால் உள்ள பிரச்சனை என்ன, ஓகே யாரை பிரெயின் வாஷ் பண்ணி எங்களை எல்லாம் ஒரு சப்போர்ட் எடுத்து இல்லாட்டி இதுக்கு பிறகு இது இப்படியான ஒரு விஷயம் நடக்க போகுது, அதுக்காகத்தான் இது முதல்ல இருந்தே ஒரு பேட்டர்னாக கொண்டு வராங்க. இது இப்போ இல்லை, இந்த பேட்டர்ன் ரொம்ப காலமாக ஒரு ஓர் வர்றதுக்கு முதல்லையோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை மறைக்கிறதுக்கோ
ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. அந்த பேட்டர்னை வந்து மீடியா மூலமாகவும் ஒரு ஆளை கை காட்டி ஒரு பேட் ஆளுன்னு சொல்கிற மூலமாகவும் அதை வடிவாக கொண்டு போகிறாங்க. நாங்கள் தான் எது சரி எது புள்ளன்னு சொல்லிட்டு அழகாக பிரிச்செடுக்க தெரியணும். இன்றைக்கி இருக்க மீடியா வேலையோ இல்லை உலக வேலையோ வந்து உங்களுக்கு நிறைய நியூஸ் ஒரே இடத்துல இருந்து மட்டும் கிடைக்காது. நிறைய இடத்துல நிறைய சோர்சஸ் நியூஸ் கிடைக்கும். நிறைய வாசிங்க, எல்லாத்தையும் பிரிச்செடுத்து அக்கு வேற ஆணி வேற ஏன் இப்படி